ஒரு மாதத்துல தீர்ப்பு சொல்லாதீங்க, 5 வருஷம் வேலை செய்ய விடுங்க. பொறுமை இல்லாதவன் குறை சொல்வான், நம்பிக்கை உள்ளவன் காத்திருப்பான். டிவிகே தலைவர் உலகத்துல 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். பேசுறவங்க பேசட்டும், கேள்வி கேட்கிறவங்க கேட்கட்டும். அந்த 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்று குறிப்பிட்ட பிறகு டிவிகே தலைவர் நம்முடைய கட்சியின் சார்பாக பல தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டார். வாக்குறுதி கொடுக்க 1 நிமிஷம் போதும் பாஸ், நிறைவேற்ற காலமும் திட்டமும் வேண்டும். டிவிகே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் எல்லா குடும்ப தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். வாக்குறுதி சொன்னது மேடையில, நிறைவேற்றது அரசாங்கத்துல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாஸ். 6 சிலிண்டர் ஆண்டுக்கு கொடுப்பதாக அறிவித்தார். விதை போட்ட உடனே பழம் கேட்காதீங்க பாஸ். பிறக்கும் குழந்தைக்கு தங்க மோதிரம் போடுவதாக சொன்னார். 1 மாசத்துல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் போட்டிருக்காங்களா? போட்டாங்களா? 1 மாதத்துல கணக்கு கேக்குறீங்க, மக்கள் 5 வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாஸ். திருமணத்திற்கு 1 சவரன் 1 பவுன் பட்டு சேலை கொடுப்பதா சொன்னார். கொடுத்தாரா? வாக்குறுதியை நினைவூட்ட வேண்டாம், அதை நிறைவேற்றத்தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. இந்த 1 மாசத்துல திருமணம் ஆச்சு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு அத்தனையும் கவர்ச்சிகரமான அறிவிப்பு. எதுவுமே நடக்கல, எந்த அறிவிப்பு இது வரைக்கும் வெளியிடல. குறை சொல்ல நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் கொடுங்க. இன்றைய தினம் ஆட்சியிலே அமர்ந்த டிவிகே தலைவர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? மக்கள் ஓட்டு போட்டது காரணம் இருக்கு, அதுக்கான பதில் செயலில வரும். மக்கள் நம்பிக்கை விதைச்சிருக்காங்க, அதுக்கு நேரம் வந்தா பலம் தானே வரும். அவர் வெற்றி அறிவிப்பா அல்லது நிறைவேற்றுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். கேள்வி கேட்பது சுலபம், செயல்படுத்துறது தான் சவால். 1 மாத ஆட்சிக்கு 5 வருஷம் கணக்கு கேட்காதீங்க பாஸ். ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால் சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கு? மக்கள் 5 வருஷத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க பாஸ். மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? அவதூறுக்கு பதில் வார்த்தையில வராது பாஸ், செயலில தான் வரும். ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். அவசரப்படுறது எதிர்க்கட்சி, நம்பிக்கையா இருக்கிறது மக்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். அதுதான் தலைவர் பேசுறத குறை சொல்றவங்க நிறைய பேர், ஆனா தலைவர் செய்யறத தடுக்க முடியறவங்க யாரும் இல்ல. தலைவர் பதில் சொல்லல, வேலை செய்து பதில் காட்டிட்டு இருக்காரு. பேச்சை கேட்டு தீர்ப்பு சொல்லாதீங்க, செயலை பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க.